181வது வாக்குறுதியாக சொன்னது ஐயா நீங்கள் சொன்னீங்க அதை பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அதை செய்யலை. சரி, இவங்களது பகுதி நேர ஆசிரியர் இந்த விஷயம் சொல்கிறாங்கன்னா, அடுத்தது இடைநிலை ஆசிரியர் அவங்க கடந்த டிசம்பர் 26 முதலே அவங்க போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இதில் என்னென்னா 111வது திரும்ப ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இவங்க வாக்குறுதியை மறந்துடுவாங்க. நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. 111வது வாக்குறுதியாக அது வந்தோடனே சம வேலைக்கு சம ஊதியம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. இப்பொழுது அந்த போராட்டத்தில் தான் இந்த விபரீதமான முடிவை திரு கண்ணன் அவர்கள் பாருங்கள், ஒரு ஸ்கூலில் மாணவன் ஒழுங்கினமாக இருந்தாலோ இல்லை கரெக்டாக அந்த பீரியடில் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கணும், மாணவர்கள் எங்கேயும் வெளியில் சுற்றக்கூடாது, இதை கண்காணிப்பது பெரும்பாலும் எல்லா ஸ்கூல்லையும் பார்த்திங்கன்னா பிடி மாஸ்டர் தான் இருப்பாங்க. இந்த கண்ணன் அவர் பெரம்பலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியுடைய பிடி மாஸ்டர், உடல் ரீதியாக வளர்ந்து மன ரீதியான எல்லா வலிமையும் மிக்கவர். ஆனால் ஒரு ஆற்றாமை, இந்த அரசு நம்மளை எப்படி ஏமாத்துது அப்படின்னு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த சமீப காலமாக நடக்கக்கூடிய எல்லா போராட்டங்கள், அது நர்ஸு போராட்டமாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர் போராட்டம், அவங்க கருணாநிதி சமாதியில் போய் உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, முரசொலியே கொண்டு போய் வைக்கிறாங்க, அதே அவர் படிக்கிறாரு. இப்போ நம்ம சொன்னோம்னா அந்த ஐயா காதில் விழுவாதா? அந்த ஐயா அவருடைய மகனுக்கு சொல்ல மாட்டார். ஏன்னா இவர் தான் சொல்கிறார், முத்துவேல் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் அப்படிங்கிறார். அந்த முத்துவேல் கருணாநிதி எப்போயாவது ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கும் பொழுதோ இல்லை ஒரு ஃபோட்டோஷூட் நடத்தும் பொழுதோ அவருடைய சமாதிக்கு போகிறாங்க. அப்போ வரும் பொழுது நீ வாக்குறுதி கொடுத்தியப்பா அந்த தூய்மை பணியாளருக்கு ஏதாவது செய்ப்பான்னு அவர் சொல்லுவாருங்கிற நம்பிக்கையில் போகிறாங்க. அங்கே போகிறது தப்பு அப்படின்னு சொல்லி கைது பண்ணுறது.